தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிதாக பிறந்திருக்கிற புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, மனநிறைவு, அமைதியை கொண்டு வந்து சேர்க்கட்டும். இன்னைக்கு தமிழ் மெனு சேனலில் ஸ்பெஷலாக நியூ இயர் ஸ்பெஷலாக டின்னர் ட்ரீட் தாங்க பார்க்க போகிறோம். ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்னாலே குடும்பத்தில் இருக்கவங்களோட எல்லாரையும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சேர்ந்து சமைச்சு ஒன்றா சாப்பிட்டு அப்படின்னு அந்த ஸ்பெஷல் டேவை இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக்கி தரும். ஸோ இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் டின்னர் ட்ரீட்டில் நான் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணியிருக்கிறேன், எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நியூ இயர் ஸ்பெஷல் டின்னர் ட்ரீட்டில் முதல்ல கிரில் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு முழு கோழியை நான் எடுத்துருக்கிறேன். கம்ப்ளீட்டாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வெளியே உள்ளெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஈரப்பதம் அங்கங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான நல்லா உரியிற டிஷ்யூ பேப்பரில் நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. அங்கங்கே இருக்கிற ஈரத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கோங்க. உள்ளே வெளியே எல்லாத்துலேயுமே டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா டிஷ்யூ பேப்பரே போய் அங்கங்கே ஒட்டிக்கும். ஸோ எல்லா ஈரத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அப்போனா தான் நம்ம போடுற மசாலா இதில் நல்லா பிடிக்கும், அதனால தான் இந்த ஈரத்தெல்லாம் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா உப்பை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மசாஜ் பண்ணணுங்க சிக்கனோட உள்ளே வெளியெல்லாம். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல எல்லா பக்கமும் நல்ல கார்னர்ஸில் நல்ல அந்த இடுக்குகள் உள்ள எல்லா பகுதியிலையுமே கம்ப்ளீட்டாக சிக்கன் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம மசாலாவில் உப்பு போட்டாலுமே ஒரு மீட்டில் அங்கங்கே உப்பு பிடிக்கலன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் முதல்ல உப்பை வச்சு மசாஜ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டுடுறோம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக உப்பு மசாஜ் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டான ஒரு பேட்டராக அது கிடைக்கணும். அது கூடவே ஒரு லெமனோட ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சர், டைட்டான மிக்சர் கிடைக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம உப்பு மசாஜ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் நல்லா திரும்ப இந்த மசாலாவை மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த இடுக்குகள்லாம் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இடம் விடாமல் எல்லா பக்கமும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிருக்கணுங்க. உங்களோட வெறும் கைகளால் பண்ணுறதை விட நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நல்லா வசதியாக இருக்கும் இந்த மசாலா தடவி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி உள்ளேயுமே கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமுமே நல்லா அந்த மசாலாவை தடவி விட்டுடுங்க. இந்த சிக்கனோட ஸ்கின்னுக்கு கீழேயுமே அந்த ஃப்ளஷ்லேயுமே கொஞ்சம் மசாலா பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கின் அப்படியே நீங்கள் ஜஸ்ட் உங்கள் விரல்களால் இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த ஸ்கின் அப்படியே எழும்பிட்டே வரும். அப்போ அந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்க அந்த ஃப்ளஷ்லேயுமே நீங்கள் அந்த மசாலாவை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளஷில் நல்லா மசாலா பிடிச்சிக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக சிக்கன் ஃபுல்லாக போட்டாச்சு மசாலாவை. இதை நான் காத்தால் ஊற வச்சுருக்கிறேன், சாயங்காலம் கிரில் பண்ண போகிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா மசாலா உப்புலாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் அந்த மீட்டு. ஸோ இப்போ சாயங்காலம் கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் இந்த தைமு, ரோஸ்மேரி இந்த மாதிரி மூலிகை செடிலாம் இருக்குது. ஸோ அந்த இலைகள் கொஞ்சம் வச்சுட்டு ஆலப்பினோவும் ஒரு ரெட் அந்த பெரிய ரெட் சில்லியும் 2 லெமன் ஸ்லைஸ், ஒரு ஆரஞ்ச் ஸ்லைஸ் இதெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிக்கனும் சரி, சிக்கன்லேருந்து வந்த ஜூஸஸும் சரி,
ஒரு அரை பூண்டு, முழு பூண்டு எடுத்து பாதியை கட் பண்ணி அதில் அரை பூண்டை உள்ளே வச்சுருக்கிறேன். ஒரு பாதி வெங்காயத்தை 4 கட் பண்ணி அதையும் உள்ளே வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக சிக்கனுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி விட்டுடுங்க. மறக்காமல் இந்த கால்களை ரெண்டையுமே சேர்த்து கட்டிக்கோங்க. ஏன்னா கால் அந்த ரெக்கையெல்லாம் இப்படி ரொம்ப விரிஞ்சிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கிரில் பண்ணும்போது கரிஞ்சு போயிடும். அதே இது பாடியோடு சேர்த்து ஒன்றா சேர்த்து கட்டி வச்சிட்டிங்கன்னா ஹோல் சிக்கனுமே ஈவனாக குக் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கட்டி வைக்கிறது. மீதி கொஞ்சமாக மசாலா இருந்தது, அதையுமே கம்ப்ளீட்டாக இன்னொரு ரவுண்டு சிக்கனை சுற்றி தடவி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மீதி மசாலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டிருக்க மசாலாவே போதும். நான் எக்ஸஸாக இருந்ததுனால இன்னொரு ரவுண்டு கம்ப்ளீட்டாக கோட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது கூடவே சிக்கன் கூட கீழே கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, குட்டி குட்டி ரெட் உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு பெரிய ஜுக்கினி, அது கூட அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக லெமன், அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய், ஆலிவ் ஆயில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன், ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இது இப்போது சிக்கனோட சேர்த்து கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ உப்பு சேர்த்துருக்கனால அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது. ஸோ இந்த கிரில்லிங் பிளேட்டில் மேலே ஒரு பட்டர் ஷீட் விரித்து அதுக்கு மேலே இந்த ஊற வச்ச வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கிரில்லிங் ரேக் வச்சுருக்கிறேன். அதில் லேசாக எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம சிக்கனையும் தூக்கி வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் 1.5 மணி நேரம் சிக்கனை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிக்கனை அவன்லேருந்து வெளியே எடுத்துட்டு சிக்கன்லேருந்து வந்த ஜூஸில் சிக்கனை லேசாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தடவி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஜூஸியான கிரில் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நியூ இயர் ஸ்பெஷல் டின்னர் ட்ரீட்டில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது க்ரீமி மஷ்ரூம் சூப். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ரொம்ப முக்கியம் இந்த சூப்புக்கு. ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி பதம் வர வரைக்கும். அது கூடவே ஒரே ஒரு பெரிய பூண்டு பல்லை இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக ஃபைனாக கிரேட் பண்ணியோ இல்லைனா சாப் பண்ணியோ சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம்ஸ் நல்லா வதங்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரே ஒரு சிக்கன் க்யூப் சேர்த்துக்கிறேங்க. இந்த சிக்கன் க்யூப் சேர்க்கும் போது இந்த சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் வெஜிடபிள் க்யூப், எந்த சூப் க்யூப்ஸ் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம், சேர்க்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடி போட்டுட்டு மஷ்ரூம்ஸை 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மஷ்ரூம்ஸ் நல்லா வதங்கிடுச்சு, தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மேதா மாவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக கலந்து விட்டுட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி 1/2 லிட்டர் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த அந்த மாவெல்லாம் அங்கங்கே கட்டியாக இருக்கும், கம்ப்ளீட்டாக நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, ஏன்னா சூப் க்யூப்லேயுமே உப்பு இருக்கும், அது சேர்த்திங்கன்னா உப்பு பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம போட்டிருக்கிற அந்த மாவெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியில் கரைஞ்சிடுச்சு. இப்போ சூப் கொதிக்கணும். கொதிச்சிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்குது. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் போட்டு ஜஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சூப் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. கருப்பு மிளகை விட வெள்ளை மிளகுத்தூள் போட்டிங்கன்னா இனிமேல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கூட க்ரீம், குக்கிங் க்ரீம் 200 ml அதையும் சேர்த்துட்டு குக்கிங் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா சூப் கொதிச்சிச்சு இறக்கிக்கலாம். நீங்கள் சூப் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. இது ஆற இந்த சூப் நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிட்டே இருக்குங்க. ஸோ ரொம்ப திக்காக இனிஷியலாகவே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப திக்காயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நேரம் ஆக ஆக இந்த சூப் திக்காயிட்டே இருக்கும். நம்ம சூப் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃபைனல் டச்சாக இந்த சூப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு கொத்து ரோஸ்மேரி அண்ட் ஒரே ஒரு கொத்து தைம், இது நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க இந்த சூப்புக்கு. உங்ககிட்ட இது இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ரைட் ரோஸ்மேரி இல்லை தைம் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம சூப்பை பிரமாதமாக இருக்குது. அந்த கமகமன்னு வாசமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், சர்வ் பண்ணும்போது பாருங்கள், இந்த திக்னஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல க்ரீமியாக, நல்ல ஒரு திக்காக, மேலே இந்த மாதிரி ரஸ்க்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும்.
அடுத்தபடியாக நம்ம நியூ இயர் ஸ்பெஷல் டின்னர் ட்ரீட்டில் கேரமல் கஸ்டர்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு 400 ml ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கிறேன். அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை கொதிக்க வச்சிடலாம். பட் கொதி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி, பொங்க வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதில் 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரமல் கஸ்டர்டோட மெயின் பார்ட், அந்த கேரமல் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 1/4 கப் சீனி சேர்த்துட்டு, அந்த சேர்த்துருக்க சீனி வந்து அந்த பாத்திரத்தோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விடுங்க. பண்ணி விட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுவே சூட்டில் இந்த மாதிரி கரைஞ்சி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும். கரைய ஆரம்பித்தோடனே லேசாக கலந்து விடுங்க. அந்த சீனி எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி லிக்விட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த வரைக்கும் நல்ல எந்த மாதிரி உங்களுக்கு கலர் டார்க்காக வரணுமோ அந்த வரைக்கும் அதை விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ நம்மளோட கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த பவுலில் நீங்கள் கஸ்டர்ட் பண்ண போகிறீங்களோ, மோல்ட் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றிட்டு அந்த பேஸை இந்த கேரமலை வச்சு ஜஸ்ட்டு கோட் பண்ணுறோம். அப்புறம் அதான் அந்த டாப்பில் நம்மளுக்கு அந்த ஒரு டார்க் ப்ரௌன் கலர் மேலே கிடைக்கும். ஸோ பால் காய்ச்சி வச்சுருக்க பாலில், கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கி வச்சுருக்கிற பாலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரமல் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு 2 முழு முட்டை அண்ட் ஒரே ஒரு முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. முட்டை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க, ஈவனாக அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலையும் இந்த முட்டையோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இனிப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கேரமலுக்கு மேலே இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை அரிப்பை வச்சு ஊற்றி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா எங்கேயாவது ஆடை இருந்துச்சுன்னா, முட்டையில் ஏதாவது தோல் இருந்துச்சுன்னா வந்துடும். இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால இதுக்கு மேலே ஒரு ஃபாயிலை போட்டு இப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு இப்படி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதை தூக்கி மேலே வச்சு ஒரு 1/2 hour நல்லா இதை ஆவியில் வேக விட்டுடுங்க. 1/2 hourக்கு அப்புறமா இறக்கிட்டு மறுபடியும் ஆற விட்டதுக்கப்புறம் உள்ளேருந்து எடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் 2 to 3 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். ஓரங்களெல்லாம் நல்லா கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் பண்ணக்கூடிய பிளேட்டில் இப்படி தலைகீழ தட்டி எடுத்திங்கன்னா பிரமாதமான கேரமல் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது அந்த புட்டிங்க அந்த கேரமலோடு சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பர்பாக இருக்கும். அப்படியே நல்லா பாருங்கள், ஜெல்லி மாதிரி அப்படியே இருக்குது. வாயில் போட்ட உடனே சும்மா அப்படியே கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ இயர் ஸ்பெஷல் டின்னர் ட்ரீட்டில் அடுத்தபடியாக நல்லா க்ரன்ச்சியாக, ஸ்வீட்டாக, க்ரீமியாக ஒரு வெஜிடபிள் சாலட் பவுல் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 வெங்காயத்தை தின்னாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பவுல் லெட்டஸ், ஒரு பவுல் செரி டொமேட்டோஸ், வெள்ளரிக்காய், கேரட், கூடவே ஸ்வீட் கார்ன், பிளாக் அண்ட் க்ரீன் ஆலிவ்ஸ், பிக்கிள்டு ஆலபினோஸ், எல்லா வெஜிடபிள்ஸுமே சம அளவு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், சாலட் ட்ரெஸ்ஸிங் 1000 ஐலண்ட்ஸ்னு சாலட் ட்ரெஸ்ஸிங் நான் சேர்த்துருக்கிறேன். அது ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன். இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சாலட் ரொம்பவே நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். கார்ன் சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஆலபினோ சேர்த்துருக்கனால அங்கங்கே கொஞ்சம் காரமாக இருக்கும். இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிரமாதமான ஈஸியான சாலட் சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் டின்னர் சர்வ் பண்ணுறதுக்கு
முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா பக்காவாக இந்த சாலட் ரெடி ஆகிடும். ஸோ நியூ இயர் ஸ்பெஷல் டின்னர் ட்ரீட்டில் அடுத்தபடியாக ஒரு மினி சாசேஜ் ரோல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரெடிமேடாக இந்த பஃப் ஷீட் ஃப்ரோசன் கிடைக்கும், அது நீங்கள் வாங்கிக்கோங்க கடையிலேருந்து. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கிற வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் குட்டி சாசேஜ் வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த மாதிரி குட்டியாக 4 thin strips கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த பஃப் ஷீட்டை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது போடுறதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் சில்லி சாஸ், கொஞ்சமாக ஹர்ப்ஸ், உங்களுக்கு எந்த ஹர்ப்ஸ் விருப்பமோ அந்த ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தைம், ரோஸ்மேரி எல்லாம் சேர்த்துருக்குறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த பஃப் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி சாசேஜ் கிடைக்கும். குட்டி சாசேஜ் கிடைக்கலன்னா கூட நீங்கள் பெரிய சைஸ் சாசேஜ் வாங்கிட்டு அது இந்த மாதிரி குட்டியை கட் பண்ணிக்க கூட செய்யலாம், இல்லை முழுசாக கூட நீங்கள் வைக்கலாம். சாசேஜ் ஆன்லைனில் கிடைக்கும், இல்லைன்னா க்ராசரி ஷாப்ஸ்லலாம் இப்போ கிடைக்கும், ஃப்ரோசன் கூட கிடைக்கும். சும்மா ஃபார் அ சேஞ்ச் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் சாசேஜ் இருக்குது, வெஜிடபிள் சாசேஜ் இருக்குது, போக், பீஃப்னு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த சாசேஜ் விருப்பமோ அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப பார்க்குறக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த குட்டி மினி சாசேஜ் ரோல்ஸ். ஜஸ்ட்டு பஃப் ஷீட் இருந்ததுனா போதும், சாசேஜ் இருந்ததுனா போதும், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கூட வித்தியாசமான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் விரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு முட்டையை நல்லா கம்ப்ளீட்டாக பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மினி சாசேஜ் ரோல்ஸ் மேலே ப்ரஷ் பண்ணி எக் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த பேக்கிங் ஷீட்டில் எல்லா சாசேஜ் ரோல்ஸையும் உருட்டி வச்சுருக்கிறத ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறக்கே பாருங்கள், இப்போவே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. ஸோ இதை நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதுக்கு மேலே நம்ம தடவ போகிறோம். நல்ல ஒரு கிளேஸ் கிடைக்கிறதுக்காக தான் இது பண்ணுறது. பேக்கரியிலலாம் இந்த மாதிரி தான் பஃப்பில் மேலே தடவுவாங்க, நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கோல்டன் கலர் கிடைக்கிறதுக்காக. ஸோ அவனில் வச்சுட்டு 160 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் பேக் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்குது. நல்ல ஒரு வாசம் வருதுங்க, கம்மன்னு இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ இயர் ஸ்பெஷல் டின்னர் ட்ரீட்டில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த தசீகி க்ரீக் சாஸ் தாங்க. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பல் பூண்டை பொடியாக நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், வர்ஜின் ஆலிவ் ஆயில் நிறைய சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர். நல்லா திக்கான யோகர்ட் சேர்த்துக்கோங்க. தயிர், வெள்ளரிக்காவை கிரேட் பண்ணி தான் சேர்ப்பாங்க, நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா தயிர், வெள்ளரிக்காய், குளிர்ச்சி, பெப்பர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதனால சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த சாலட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ இயர் ஸ்பெஷல் டின்னர் ட்ரீட்டில் எல்லா ரெசிபீஸுமே பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனுமே பக்காவாக கிரில் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த குபூஸ் மட்டும் நான் ரெடிமேடாக கடையில் வாங்கினேங்க. பாருங்கள், நம்ம கலர்ஃபுல் பிளாட்டரில் ஒரு ஸ்லைஸ் பைனாப்பிள், ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஆரஞ்சுலாம் வச்சுருக்கிறோம். சிக்கன் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த போட்டு அந்த உருளைக்கிழங்கு, zucchiniலாம் சூப்பர் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாசேஜ் ரோல்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல ஒரு க்ரன்ச் இருக்குங்க, சாசேஜ் நல்லா டேஸ்டியாக இருக்குது. சிக்கன் பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது, சாஃப்டாக இருக்குது. அது அப்படியே அந்த தசிகி சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படி சும்மா ஹெவன்லியாக இருக்கும். உருளைக்கிழங்குலாம் பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது, சூப்பராக குக் ஆகிருக்குது.
சாலடுமே க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்குது. இந்த எல்லா டிஷ்ஷஸையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த நியூ இயர் ஸ்பெஷல் டின்னர் ட்ரீட்டை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தமிழ் மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு மறக்காமல் ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். இந்த டின்னர் ஸ்பெஷல் ட்ரீட் ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஒன்றா சேர்ந்து சமைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.